அதான் யோசிச்சேன், நான் நோவே ஈச் அவ்வளோ டேலண்ட் இருக்கு, அவ்வளோ வைப்ரண்டா மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு யாரு கூட தயங்கல. எங்க டிபார்ட்மெண்ட்ல மைக் பிடிச்சி நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்படிம்பாங்க. பட் ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். சான்ஸே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஜெய்பாம்ல, இந்த மாதிரி இது வந்து நீங்க சண்டேஸ் பண்ண முடியாதா? எல்லா மாதிரி ஒர்க்கிங் விமனுக்கு வந்து சண்டேஸ்ல இந்த சைடுல நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனா ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னா மிக்கி மாஸ்கிங் எங்க குரூப்ல இது யாராச்சும் தெரியுமா உனக்கு, யாரும் பேர் டிபேட் பண்ணுவாங்களா, யாருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் ரெடி பண்ணுவாங்களா அப்படின்னு. அதுதான் ஃபுல் பேக்கேஜ் எல்லாமே இங்க இருக்கு. அதான் யோசிச்சு டீம் நம்ம என்ன பேசுறது, செல்ஃப் மோட்டிவேஷன் ஆல்ரெடி மோட்டிவேட்டட், அச்சீவர்ஸ் ஆல்ரெடி அச்சீவர்ஸ், மென்டல் ஸ்டெபிலிட்டி ஆல்ரெடி மென்டல் ஸ்டெபிலிட்டி. நான் யோசிச்சு என்னதான் பேசுறது இவங்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு யோசிச்சு. அண்ட் வந்து இட் இஸ் எப்படின்னா ஆல் ஏஜ் குரூப்ஸ், யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸ், நியூலி வெட்டட், பேரம்பேத்தி எடுத்தவங்க எல்லாருமே இருக்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குது பார்க்கறதுக்கு. எங்க ஃபீல்டெல்லாம் ரிட்டையர்மெண்ட் இருக்கும், இந்த ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் என்கரேஜ் எவ்ரிபடி. ஸோ ஆடியோ ஸ்டோரி நான் வந்து ஆக்சுவலி ஒரு பொண்ணு என் ஓபிக்கு வருவா. ஸோ வரும்போது ஒரு கிராமத்துல தான் வருவாங்க, அவங்க அம்மா எப்பவுமே கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஒரு சின்ன கிராமத்துல வருவாங்க. ஸோ அந்த பொண்ணை கேட்டேன், உனக்கு என்ன ஆசை, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு. அப்போ அவள் சொன்னா இல்லை எனக்கு வந்து டவுன் ஸ்கூலில் படிக்கணும், எங்கள் ஊருக்கு பஸ் வந்துட்டு போகும். ஸோ எனக்கு வந்து இந்த டவுன் ஸ்கூலில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ அவங்க அம்மா கேட்டேன், உங்களால் முடியுமா, அவள் படிச்சுட்டு இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில். நான் கேட்டேன் உங்களால் முடியுமா அப்படின்னு. அவன் சொன்ன இல்லைங்க மேடம், ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், எனக்கு ரொம்ப கஷ்டம், என்னால் முடியாது. சரி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மிஸ் ஓகே நான் டவுன் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி தரேன், உங்கள் பிள்ளையும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. ஸோ ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். நான் டவுன் ஸ்கூல் வர போகிறேன், யூனிஃபார்ம் போட போகிறேன், மற்ற எல்லாத்தோட படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த லீவ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரா. அண்ட் ஷி வாஸ் ஒரு 2 weeks லேட். ஏன்னா சிபிஎஸ்சின்னு நம்மளுக்கு அந்த ப்ரைமரி கிளாஸ் நடக்குதுல்ல, ஸோ வந்து சேர்ந்தோம் ஜூன் தான் சேர்ந்தான். ஸோ ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போனால் நல்லா போனோம். ஃபர்ஸ்ட் டே அவங்க சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியெல்லாம் உள்ள போனேன். அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அவள் கிளாஸில் வந்து அவங்க மேடம் கேட்குறாங்க, நிறைய குழந்தைங்க they couldn't accept her. ஏன்னா அவள் போட்டுன ட்ரெஸ்ஸு, அப்போ யூனிஃபார்ம் கொடுக்கல, நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு அவங்க நல்ல ஜடை போட்டு மடிச்சு கட்டி அதுக்கு டிசம்பர் பூலாம் வச்சு, டிசம்பர் பூ திருப்பி ஃபேஷனாக வந்துட்டு இருக்கு வச்சு அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ பிள்ளைங்களாம் சிரிச்சாங்க, சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கல. பட் ஷீ டுக் இட் வெரி பாசிட்டிவ்லி. அப்புறம் வந்து மேம் சொன்னாங்க அன்றைக்கி 7 wonders of the world என்னன்னு எழுதுங்க. ஸோ விச் ஐ டாட் யூ இன் ஏப்ரல் அப்படின்னு. ஸோ எல்லா பிள்ளைங்களும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 7 wonders தான் மாறிக்கிட்டே. இந்த பாப்பா எழுதிட்டே இருந்தாலும் இது வந்து மேம் ஸ்கூல் முடிச்சு கூப்பிட்டு சொன்னாங்க, எழுதிட்டே இருந்தாலும். ஸோ மேம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, கண்ணு எல்லாரும் முடிச்சிட்டாங்க, உன் பேப்பரை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. ஸோ எல்லாரும் என்ன எழுதியிருப்பாங்க, தாஜ்மஹால், குத்துப் மினார், ஹேங்கிங் ஆன் கிரேட் வால் ஆஃப் சைனா. ஸோ இவன் பேப்பரை வாங்கி மேம் படிக்கும்போது மேம் வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக். என்ன எழுதியிருப்பாங்க வச்சா சொல்லுங்க. 7 wonders கூட என்னன்னு தெரியல. ஸோ 7 அதிசயங்கள் என்ன பார்க்குறோம் லைஃப்ல, என்ன தெரியும் சொல்லுங்க. அவள் என்ன எழுதியிருப்பா, she said I can laugh, I can share, I can show love. அவங்களுக்கு முடியல லிஸ்ட். அவள் மேம் கேட்கணும், 7 மேலே வருது, ஏன் 7ஓட நிறுத்த சொல்றீங்க என்னன்னு. ஸோ மற்ற பிள்ளைகளும் அவளை பார்த்து கேலி பண்ணாங்க. பட் ஷி ஹேட் தட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஒரு புது ஸ்கூல், ஒரு புது என்வாயன்மெண்ட், அப்படிதான் இருக்கீங்க எல்லாருமே. ஒரு கல்யாணம் வீட்டுக்குள்ள போய் வீட்டிலேருந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு யூ ஆல் ஹவ் கம் அவுட் டு அச்சீவ். ஸோ அவள் வந்து மேம் சொன்னாங்க, நான் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்டுன்னு. அவள் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து தே அக்னாலஜ்ட் ஹர். ஏன்னா வந்து ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஸ்கூலில் அவள் வாழ்ந்த ஒரு சின்ன குடிசை தான், அதுலேருந்து வந்து பெரிய ஸ்கூலில் வந்து அவளாக யோசிச்சு அவளுக்கு செட் கான்ஃபிடன்ஸ் விடவே இல்லை. அவள் திரும்ப அவள் படிக்கிறது 6th standard. யூஸ்வலாக அந்த 6th வந்து அந்த அட்லசன்ஸ் வரும், வெக்கம் வரும், கூச்சம் வரும், எதுவுமே கிடையாது அவளுக்கு. ஸோ அதை நான் சொன்னோம். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த சிங்கப்பெண்ணே. அண்ட் இட் இஸ் யூ. நாம் மட்டும்தான் நம்மளை வெளியே எடுத்துட்டு வர முடியும். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் லாட் ஆஃப் ட்ரஸ்ட் இன் யூ. அண்ட் தேவையில்லாத விஷயங்களை சேஸ் பண்ணாதீங்க. மாற்ற முடியாத விஷயங்களை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க, பட் மற்றவங்க உலகத்துக்குள்ள நம்ம போகணும்னு நினைக்காதீங்க. அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்டு. அண்ட் அந்த வேர்ல்டை எப்படி நம்ம வளர்த்துறதுங்கிறத பாருங்க. தேவையில்லாத விஷயங்கள் மற்றவங்களை நம்ம உலகத்துக்குள்ள கொண்டு வர நினைச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அட்டர் வேஸ்ட். அண்ட் லேர்ன் டு பேலன்ஸ். அதான் அப்துல் கலாம் சொன்னாங்க, the person who says I have no time will not be respected in the society.
எனக்கு நேரம் இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு வராது. ஸோ ஆல்வேஸ் லேர்ன் டு டூ டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் எல்லாருமே பட் எல்லாருமே விமனாக இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஹெல்த். பிரியா எனக்கு முன்னாடி காலைல பறந்துட்டு வந்தீங்க 2 வீலரில் ஹெல்மெட் இல்லாமல். அப்போ யோசிச்சேன், அநேகமாக இந்த வண்டி வந்து சாய்விஹா தான் போகணும்னு நினச்சிட்டு வந்து பார்த்து இந்த ட்ரெஸ் கலர் வச்சுட்ட மனசில். அதான் ஸ்டேஜை கேட்டேன், அவங்க பேர் திருப்பி சொல்லுங்க எனக்கு அப்படின்னு. ஸோ எல்லாருமே விமனாக இருக்கிறதுனால பிஸ்னஸ், ஃபேமிலி, எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைய விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, சிரிங்க, கேர்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு குச்சி ஐஸ் வாங்கிட்டு நடு ஹவுல உட்காந்து பிடிச்ச மாதிரி நக்கி சாப்பிடுங்க. which will give you very much happiness. அவங்களே கேட்டேன், இது சிரிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ அதனால எப்பவுமே உங்கள் ஹெல்த் பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் சேஃப்டி. ஆல் விமென் 25-30 கிராஸ் பண்ணி ஆல்வேஸ் ஹேவ் அ பிபி செக். பேப்ஸ்மியர் பண்ணுங்க. முன்னெல்லாம் வந்து பேப்ஸ்மியர்ங்கிறது நம்ம யூட்ரஸோட மவுத்லேருந்து எடுக்கிற ஒரு டெஸ்ட். சும்மா ஒரு 2 minutes தான் ஆகும். அது நாட் எக்ஸ்பென்சிவும் கிடையாது. நான் யாருக்கும் மார்க்கெட் பண்ணல. பட் ஹெல்த், ஏன்னா வந்து விமெனுக்கு மோஸ்ட் காமன் இஸ் கேன்சரஸ் பிரெஸ்ட் அண்ட் யூட்ரஸோட மவுத் தான். வந்ததுக்கப்புறம் அழுது நோ யூஸ். வரும்போது எவ்வளவோ வேலைகள் இருக்குது. இதில் நம்மளுக்கு ஒரு 1 minute ஆகும், 5 minutes ஆகும். நம்ம வேலையில் தான் நம்ம ஷாப்பிங் போகிறது பதில் ஒரு யூட்டர்ன் போட்டு உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை போய் உங்கள் பேப்ஸ்மியர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறது. ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த், மைண்ட் ஹெல்த். அண்ட் நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் விமனாக இருக்கீங்க. லீவ் டைமில் பிள்ளைங்கள்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. கெட் தம் இன்வால்வ் இன் யோர் பிஸ்னஸ். பால்கோவா காலேஜ் சொல்லுங்கள், அவங்க தெரியணும் என்னோட அவங்க எப்படி ஆண்டர்பிரினர் ஆகணும்னு சொல்லிட்டு. பையன் பொக்குன்னு போயிடுமா, பையன் வேலை செய்யக்கூடாது, புள்ள வேலை செய்யக்கூடாது, யாருமே சொல்லி வளர்த்தாதீங்க. வீட்டை பெருக்க சொல்லுங்க, துணியை மடிக்க சொல்லுங்க. ஒன்று அவங்க லைஃபு ஹாப்பியாக இருக்கும். நான் ஏன் செய்யணும், நான் ஏன் இதை செய்யணும்ட்டு யோசிக்கவே விடாதீங்க பிள்ளைங்களை. அண்ட் நம்ம லைஃப் இஸ் ஆல்வேஸ் லைக் அ ஜார் ஆஃப். ஒரு ப்ரொஃபஸர் போனார், ஒரு ஜாரில் ஃபுல்லாக கல் போட்டுட்டாரு. ஸோ ஹி ஆஸ்க் தி ஸ்டூடெண்ட்ஸ் வாட் கேன் வி டூ நெக்ஸ்ட் அப்படின்னா, என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் சார், ஜார் ஃபுல்லாக கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னாங்க. பட் தென் வாட் ஹி டிட், ஹி ஆடட் சம் குட்டி குட்டி கல் ஜல்லி, அதெல்லாம் உள்ளே போய் இருக்கிற இடத்துல ஃபில் ஆயிடுச்சு. தென் ஹி ஆஸ்க் தட்ஸ் இட் அப்படின்னாரு. பாய்ஸ் எஸ் சார் தட்ஸ் இட், அவ்வளோதான், இதுக்குள்ள என்ன சார் போட முடியும், அதுவும் டப்பாவே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹி ஆடட் சாண்ட் ஃபில். என்ன சொன்னாங்க, லைஃப்பில் கல்லுகள் வந்து இஸ் ஆர் ஃபேமிலி, ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆர் ஹஸ்பண்ட், குழந்தைங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஜாப், இதெல்லாம் இல்லாமல் கூட நம்மளால வாழ முடியும். பட் தினம் நம்ம போய் பார்க்க போகிறது அவங்க கூட தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ஹாவ் அ ஹெல்த்தி அண்ட் அ ஹாப்பி ஃபேமிலி. அதுக்கப்புறம் கல் வந்து இஸ் ஆர் பொசிஷன்ஸ். நம்மளோட கார், ட்ரெஸ், தோடு, ஃபோன், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் தான் அக்காமடேட் ஆகும். மணலுங்கிறது காசிப், பொறாமை, ஈகோ, இதெல்லாம். ஸோ நம்ம ஜாரில் ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிரம்பியும் அதுக்கப்புறம் எதையுமே அதில் ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் இன் யுவர் லைஃப். எவ்வளோதான் வேலை, விமென் ஆர் மல்டி டாஸ்கிங். மென் சாரிங்க, ஐ அப்பாலஜைஸ், யாரையும் வந்து இது பண்ணுறதுக்குல. டெஃபினெட்லி விமென் ஆர் மல்டி டாஸ்கிங். தே கேன் டூ எனி டைம் பெட்டர் தென் மேன். தட் இஸ் த ரீசன் வை ஏஜ் பெண்களுக்கு வந்து கம்மி, கல்யாணத்தில் ஆண்களுக்கு 3 வயசு ஜாஸ்தியாக இருக்காங்க. இட் இஸ் நாட் பிகாஸ் நம்ம மரியாதை கொடுக்கணும், அதுக்காக கிடையாது. விமெனோட மென்டல் மெச்சூரிட்டி அண்ட் எபிலிட்டி டு ஹேண்டில் திங்ஸ் இஸ் மச் earlier in age. ஸோ அந்த ஆம்பளைக்கு நம்மளுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு தான் அந்த கேப்பே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ விமென் ஆர் டேலண்டட், விமென் ஆர் மல்டி டாஸ்கிங், பட் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ். அடுத்த தலைமுறைக்கு கேஜெட்ஸை நல்ல விதமாக யூஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ விஷ் telling you all the best success and the past team all the best also. முடிஞ்சா சண்டே மாற்றுங்க, நாங்களும் நிறைய பேர் சேர்ந்து கொஞ்சம் இருக்கோம்ல. தேங்க்யூ.